கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர். குன்றம் அன்ன பாழியன் தோளும் ஓர் 4 உடையார். பண்டு இவர் தம்மையும் கண்டு அறியும் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மாக்கடல் போன்று உளர். கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா. திருப்பாணல்வார் பிறந்தருளிய தலம். சிறந்த வைணவ பக்தனான நந்த சோழ மன்னன் குழந்தை பேரின்றி வருந்துகையில் திருமால் தம் பக்தனுக்காக திருமகளை தாமரை மலரில் குழந்தையாக அவதரிக்கச் செய்தார். வேட்டைக்குச் சென்ற மன்னன் குழந்தையை கொண்டு வந்து கமலவல்லி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். கமலவல்லி திருவரங்கநாதனையே தன் மணாளனாக நினைத்து கலங்கினாள். இதை அறிந்த மன்னனும் வருந்தினான். தண்டியாரின் துன்பத்தை அறிந்த திருமால் மன்னன் கனவில் தோன்றி திருமகளை பூமியில் பிறக்கச் செய்ததும் மன்னன் வீட்டில் வளர்ந்து வரச் செய்ததும் தானே என்றும் தன் சன்னதிக்கு கமலவல்லியை அழைத்து வந்தால் தாமே ஏற்றுக்கொள்வதாகவும் கூறி மறைந்தார். மன்னன் கமலவல்லியை திருவரங்க கோவிலுக்கு அழைத்துச் செல்ல கோயிலில் நுழைந்தவுடன் கமலவல்லி மறைந்து இறைவனுடன் இணைந்தாள். பெருமாள் திருநாமம் அழகிய மணவாளன். திருநிலை நின்ற திருக்கோலம் வடக்கு நோக்கி. தாயார் கமலவல்லி நாச்சியார். விமானம் கல்யாண விமானம். தீர்த்தம் கல்யாண தீர்த்தம். குடமுருட்டி ஆறு. ஆகமம் பஞ்சராத்திரம். காட்சியை கண்டவர்கள் ரவிதர்மா, கமலவல்லி.